ரீசெண்டா ஆங்கிலேயருக்கு ஒருத்தருக்கு கொடுத்த போட்காஸ்ட் இன்டர்வியூல பிரதமர் மோடி மேலும் ஒரு வடையை சுட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய குழந்தை பருவம் பெரும் வறுமையிலேயே கழிந்தது. எந்த அளவுக்கு வறுமைன்னா பாத்துக்கங்க. வெள்ள ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவுக்கு பாலிஷ் போடுறதுக்கு பாலிஷ் வாங்க இவர்கிட்ட காசு இல்லையாம். அதனால சாக்பீஸ் எல்லாம் சேகரிச்சு அதெல்லாம் பொடிச்சு அது மூலமா வெள்ள ஷூக்கு பாலிஷ் போட்டாராம். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி ஸ்கூல் பிள்ளையா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர் எடுத்த போட்டோ, அவர் வாழ்ந்த வீடு, அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருந்த கேன்டீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ பாவம் இந்த குழந்தை எவ்வளவு ஏழை அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுங்க. அந்த அளவுக்கு டிசைனா மனுஷன் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்களேன். 1950கள்ல அவன் கால்ல செருப்பு கூட போடாம வெளியில போயிட்டு இருந்த காலகட்டம். அந்த டைம்லயே தொரை வெள்ள ஷூ போட்டிருக்கிறாரு. ஆனா பாருங்க, வெள்ள ஷூ வாங்குற அளவுக்கு காசு இருந்தவர்கிட்ட அதற்கு பாலிஷ் வாங்க காசு இல்லாத அளவுக்கு பரம ஏழையா இருந்திருக்கிறாருங்க. இந்த வடைய தொடர்ந்து 10 வருஷமா இந்த ஆளு சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதையும் வலிச்சு வலிச்சு வடக்கனுங்க முழுங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த ஊசி போன வடை என்னைக்கோ காலாவதி ஆயிடுச்சு. தமிழக நேத்திசன்கள் சமூக வலைதளங்கள்ல மோடிய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.